Hi everyone, welcome to SR Academy TNTET டெஸ்ட் பேட்சில் இது செகண்ட் டெஸ்ட்டு. இதில் வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்டில் இருந்து 30 முக்கியமான கேள்விகள் கேட்டிருக்கோம். இது TNTET 2025க்கு மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இது பார்ட் 1. இதில் முதல் 15 கேள்விகளுக்கு நம்ம விடை காண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, மதிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு முழுக்கல்ல கொடுத்துருக்காங்க. இதில் அது வித்தியாசம் இருக்குது. ஸோ நாம் போட்மாஸ் ரூல்ஸ் படி இதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்க்குறோம். இதை பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் டிவைடட் பை மைனஸ் நமக்கு ப்ளஸ் வருது. 45 5 போட்டுருங்க. அடுத்தது மல்டிப்ளிகேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -14. அடுத்தது மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து +5ன்னு வரும். ஸோ இது வந்து பாருங்கள், 5 5 10, அதில் 14 போச்சு அப்படின்னா -4. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ரெண்டாவது கேள்வி, ஒரு இணைகரத்தின் பரப்பளவு A கொடுத்தாச்சு, அடிப்பக்கம் B கொடுத்தாச்சு, அதனுடைய தொடர்புடைய உயரம் H கேட்குறாங்க. அதாவது இணைகரத்தின் பரப்பளவு B × H which is equal to கணக்கில் 242ன்னு கொடுத்துருக்காங்க. B × H என்பது இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. பிக்கு பதிலாக 22ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், H அப்படியே போடுங்க, 242. இது 11ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறேன். 2 11 22, 2 11 22, மீதி 2 2 11 22. அப்போ இதை மீண்டும் 2ஆம் வாய்ப்பாட்டால் அடித்தோம்னா 11 2 22. அப்போ H is equal to 11. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மூணாவது கேள்வி, ஒரு சாய் சதுரத்தின் ஒரு மூலை விட்டம் D1 கொடுத்துருக்காங்க. அதனுடைய பரப்பளவு A கொடுத்துருக்காங்க. அதனுடைய பக்கத்தின் நீளம் என்ன? கவனிங்க, இன்னொரு மூலை விட்டம் அதன் நீளம் என்னன்னு கேட்கல, பக்கத்தின் நீளம் கேட்குறாங்க. நாம் இன்னொரு மூலை விட்டத்தின் நீளத்தை கண்டுபிடிச்சிட்டு மட்டும்தான் நம்ம விடை காண முடியும். சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2 × D1 × D2 இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 240. ஸோ மீதியை நாம் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1/2 × D1க்கு பதிலாக 16 × D2 இஸ் ஈக்குவல் டு 240. ஸோ அடித்தோம் அப்படின்னா இங்கே 8 வந்துடும். இங்கே 1 8 3 24, 0 அப்படியே போட்டாச்சு. நமக்கு D2 இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர்னு வந்திருக்கு. சார் D2 வச்சுக்கின்னு என்ன சார் பண்ணுறது? இப்போ நம்ம சாய் சதுரத்தை வரைகிறேன் பாருங்கள். சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வெட்டி கொள்ளும். அதோடு மட்டும் இல்லாமல் இரு சமக்கூறிடும், அதாவது பைசெக்ட் பண்ணும். அப்படின்னா பாருங்கள், D1 16 சென்டிமீட்டர், இது வந்து 16 சென்டிமீட்டர்னா அதில் ஒரு பாதி 8 சென்டிமீட்டர். இன்னொன்று D2 30 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் ஒரு பாதி 15 சென்டிமீட்டர், 30ல் பாதி. இப்போ பக்கம் என்பது இது. இதை நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றப்படி x² இஸ் ஈக்குவல் டு இந்த இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல். அதாவது 8² + 15² விச் இஸ் ஈக்குவல் டு 8 8 64, 15 15 225. ரெண்டுத்தையும் கூட்டினா 289. ஸோ எக்ஸு இப்போ நம்ம ரூட் எடுக்கிறோம், என்ன வருதுன்னா 17ன்னு வருது. எக்ஸோட மதிப்பு 17 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி சரி. நாலாவது கேள்வி, P = -3, Q = 4 அப்படின்னா இதனுடைய மதிப்பு என்ன? ஸோ பிக்கு பதிலாக -3ன்னு போடுறோம். 2 × -3² Qவுக்கு பதிலாக 4ன்னு போடுங்க. -3 × -3 பிக்கு பதிலாக Q², 4 4 16. ஸோ இதனோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். 2 × 9 × 4, அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும். 3 9 × 16. இப்போ இதை பெருக்கி போடுறேன் பாருங்கள். 9 8 72 ப்ளஸ் 9 16 144 விச் இஸ் ஈக்குவல் டு 216. ஆப்ஷன் பி சரியான விடை. ஐந்தாவது கேள்வி, எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நாம் சால்வ் பண்ணணும்.
இதை நாம் குறுக்கு பெருக்கல் மூலமாக பெருக்கிறோம். 3 × 3x - 2 -4 × 2x - 5 டிவைடட் பை 4 12 which is equal to இது கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றினா 7/6 1 6 2 6 12 இந்த 2 அந்த பக்கம் போனால் 14 ஆகுது. நாம் இதை பெருக்கி போடுவோம். 3 9x - 6 -8x + 20 is equal to 14. இதை மேற்கொண்டு நாம் சுருக்கி போடுறோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் 9xல் 8x போனால் வெறும் x வரும் ப்ளஸ் 14 வரும் which is equal to இந்த பக்கம் 14. ஸோ x is equal to 0ன்னு வருது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஆறாவது கேள்வி, 3 தொடர்ச்சியான எண்களின் கூடுதல் 78 முதல் மற்றும் மூன்றாவது எண்களின் பெருக்கல் பலன் காண்க. நாம் அந்த 3 எண்களை முதல் எண் x - 1 அப்படின்னும் ரெண்டாவது எண்ணை xன்னும் மூணாவது எண்ணை x + 1ன்னும் வச்சுக்கலாம். இப்படி நாம் எடுத்தால் அந்த 3 எண்களின் கூடுதல் 78ன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. இது மூணுத்தையும் கூட்டினா -1 + 1 கேன்சல் ஆகிடுது. 3x = 78. ஸோ x = 78/3 ஈர் 6 மீதி 1 6 18. ஸோ x = 26. இப்போ x என்னன்னு நம்மளை கேள்வி கேட்கல. முதல் எண் என்ன? 26ல் 1 போனால் 25. மூன்றாவது எண் 26 1 27. இப்போ இந்த கேள்விக்கு என்ன விடை அப்படின்னா 25ஐயும் 27ஐயும் பெருக்க வேண்டும். 25 × 27 = 675 தான் சரியான விடை. ஏழாவது கேள்வி, ஒரு பையில் உள்ள 10 ரூபாய் நாணயம் இருக்குது, 5 ரூபாய் நாணயம் இருக்குது, 2 ரூபாய் நாணயம் இருக்குது. இதனுடைய விகிதம் 3:4:5. பையில் மொத்தமாக ரூபாய் 300 இருக்குது. இப்போ கேள்வி என்னன்னா 5 ரூபாய் மட்டும் எத்தனை இருக்கிறது, எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ இதை நாம் எப்படி வச்சுக்கிறோம்? 10 ரூபாய் நாணயங்கள் 3x இருப்பதாகவும் 5 ரூபாய் நாணயங்கள் 4x இருப்பதாகவும் 2 ரூபாய் நாணயங்கள் 5x இருப்பதாகவும் வைத்துக்கொள்வோம். ஸோ இந்த விகிதத்தின் அடிப்படையில் எடுத்துட்டோம். அடுத்தது மொத்த தொகை 300 ரூபான்றாங்க. 3x 10 ரூபாய். ஸோ 10 ரூபாயின் மொத்த தொகை 10 × 3x. அடுத்தது 5 ரூபாயின் மொத்த தொகை 5 × 4x ப்ளஸ் 2 ரூபாயின் மொத்த தொகை 2 × 5x. ஸோ டோட்டலாக 300 ரூபாய். இப்போ இதுக்கு நாம் விடை கண்டுபிடிக்க போகிறோம். 30x + 20x பெருகி போடுறோம், அவ்வளோதான். ப்ளஸ் 10x = 300 ரூபாய். மொத்தமாக கூட்டினா 60x = 300 ரூபாய். ஸோ x = 5. x = 5. சார் இப்போ எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லலை. 5 ரூபாய் நாணயங்கள் எத்தனை இருக்குது? 5 ரூபாய் நாணயம் நம்ம 4x இருக்குதுன்னு எடுத்திருக்கோம். அப்போ 4x = 20. ஸோ 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை 20. ஆப்ஷன் பி. எட்டாவது கேள்வி, எது பெரியதுன்னு ஒரு பின்னத்தையும் ஒரு தசம எண்ணையும் கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னத்தை தசம எண்ணாக மாற்றிடுவோம். முதல்ல 7 11ஆல் வகுத்தா என்ன வரும்? 0.70ன்னு வருது. 6 11 66 மீதி 4. ஸோ 0வை நம்ம சேர்த்துக்கலாம். இது பாருங்கள் 3 11 33. இப்போ என்ன வருது? 7ன்னு வருது. ஓகேங்களா? இப்போ 0வை சேர்க்குறேன். திரும்பவும் 6 11 66. திரும்பவும் என்ன வருது? 4 வருது. ஸோ திரும்பவும் 3 11 33. ஸோ இதுவும் பாருங்கள் 7/11ம் 0.6363ன்றதும் ஒன்று தான். ரெண்டுமே சமமாக இருக்கிறது. ஆப்ஷன் சி, போத் ஆர் ஈக்குவல்.
9வது கேள்வி, இறங்கு வரிசையில் அமைக்க. இறங்கு வரிசை அப்படின்னா முதல்ல பெரிய எண்ணை எழுதிட்டு அதுக்கப்புறம் சிறிய எண்களை எழுத வேண்டும். ஓகேவா? இப்போ இதுக்கும் பிரச்சனை இல்லை. தசம எண்கள், டெசிமல் நம்பர்ஸ். இப்போ 2/3க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தசம மதிப்பு கண்டுபிடிக்கணும். 0.6318 மீதி 2 திரும்பவும் 6 18. அப்போ என்ன வருது? 0.66ன்னு வருது. ஓகேவா? அடுத்தது இதே மாதிரி 5/8க்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 0.625ன்னு வருது. இப்போ பாருங்க, கொடுத்திருப்பதில் மிக பெரியது எதுனா 0.68. 0.68 கமா அதுக்கப்புறம் 0.66 0.66 போயிட்டே இருக்கா. அடுத்தது 0.625 கமா 0.6 திரும்பவும் 0.68ன்னு போடுறோம். 0.66 என்பது 2/3க்கு சமம். அடுத்தது இது 5/8க்கு சமம். அடுத்தது 0.6. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 10வது கேள்வி, ஒரு வட்ட வடிவ தோட்டத்தின் ஆரம் 14 மீட்டர். அதன் வெளிப்புறத்தில் 7 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு பாதை அமைக்கப்பட்டுள்ளது. பாதையின் பரப்பளவு காண்க. இந்த கணக்குக்கு ஆன்சர் போடுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட பேப்பர் 1க்கான கொஷின் பேப்பர், பேப்பர் 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. பேப்பர் 1க்கு 5 செட்டு கொஷின் பேப்பரும், பேப்பர் 2க்கு 8 செட்டு கொஷின் பேப்பரும் பிடிஎஃபாக இருக்குது. அதுவும் ஆன்சரோடு இருக்குது. இது எல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சில் இணையணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஎன்-டெட் தற்போதைய சிலபஸ் படி எடுக்கப்பட்ட 1000 கேள்விகள் கொண்ட சைக்காலஜி மெட்டீரியல் எங்ககிட்ட இருக்குது. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வட்டத்தின் ஆரம் ஸ்மால் ஆர் 14, கேபிட்டல் ஆர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா ஸ்மால் ஆர் கூட வட்ட வளையத்தின் அகலத்தை கூட்டுங்க. அப்போ 14 + 7 = 21. ஸோ இதனுடைய பரப்பளவு A = π × r + r × r - r. இந்த ஃபார்முலாவே பயன்படுத்துங்க. பைக்கு 22/7ன்னு போடுங்க. r + r என்ன? கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரையும் கூட்டுங்க. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் 14, கேபிட்டல் ஆர் 21. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 35. r - r 7 வருது. 21ல் 14 போனால் 7. 7ம் 7ம் கேன்சல் ஆகிடுது. இப்போ நமக்கு விட 770 ஸ்கொயர் மீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரி. 11வது கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதுவரை நாங்கள் போட்ட டிஎன்டிஇடி வீடியோஸ் எல்லாமே வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டில் ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை போட்ட 30க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அதில் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11 ஏ, ஒரு கம்பியை வளைத்து 22 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சதுரமாக ஆக்கினார்கள். பின்னர் அதே கம்பியை வளைத்து ஒரு வட்டமாக ஆக்கினால் அந்த வட்டத்தின் பரப்பளவு காண்க. ஸோ ஒரு கம்பியோட முதல்ல சதுரமாக மாற்றுறாங்க. அப்போ சதுரத்தின் சுற்றளவு 4a. இது ஃபார்முலா. இது எத்தக்கு சமம் அப்படின்னா 22 × 4. கொடுத்திருப்பது பக்கத்தின் அளவு. அப்போ 4a இதை 4ஆல் பெருக்கணும். நமக்கு 88 சென்டிமீட்டர் வருது. இது வட்டத்தின் சுற்றளவுக்கு சமமாக இருக்கும். ஏன்னா அதே கம்பியை தான் நம்ம வட்டமாக வளைக்கிறோம். ஸோ வட்டத்தின் சுற்றளவு = 2πr. 2πr = 88.
இப்போ இங்கே அடிச்சிடலாம் 44. பைக்கு பதிலாக 22/7 போட்டிங்கன்னா இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 44. இதை அடித்தோம்னா 2 வந்துடுது. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 7ஆல் பெருக்குனா 14. நாம் ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கேட்குற கேள்வி பரப்பளவு. ஸோ பரப்பளவுக்கு நம்ம பை ஆர் ஸ்கொயர் என்ற ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். 22/7 இன்ட்டு ஆரத்தை 2 முறை பெருக்குங்கள். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 616 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே மிக மிக முக்கியமான கேள்விகள். நாங்கள் உங்களுக்கு எந்த டாபிக் தேவைப்படுதோ அதற்கான வீடியோவை போட்டுட்டு வரோம். உங்களுக்கு எந்த டாபிக் எந்த கிளாஸ் நடத்தணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் நான் வீடியோ போடுறேன். 12வது கேள்வி. ஒரு செவ்வக பூங்கா இருக்குது. அது 120 மீட்டர் நீளமுடையது. அகலம் 80 மீட்டர் நீளமுடையது. அதன் எல்லை ஓரம் உள்ளே, கவனிங்க, உள்ளே என்பது முக்கியமான வார்த்தை. ஏன்னா எல்லையோரம் வெளியே பாதை போகுதா உள்ளே பாதை போகுதான்றது தெரியணும். 5 மீட்டர் அகலமுள்ள கொண்ட ஒரு பாதை அமைக்கப்பட்டுள்ளது. பாதையின் பரப்பளவு என்ன? உள்ளே அப்படின்னா கொடுத்திருப்பது கேபிட்டல் எல் கேபிட்டல் பி. ஸோ பாதையின் பரப்பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எல்பி மைனஸ் ஸ்மால் எல்பி. சார் அப்புறம் கேபிட்டல் எல் இருக்குது, ஸ்மால் எல் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்மால் எல் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எல் ப்ளஸ் 2W. W என்பது வித்து, பாதையின் அகலம் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மால் எல் என்பது எல் மைனஸ் 2W, ப்ளஸ்ஸு கிடையாது மைனஸ். இதை நாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் எல் 120 மைனஸ் 2W 2 × 5 10 விச் இஸ் ஈக்குவல் டு 110. அதே போல் ஸ்மால் பி கேபிட்டல் பி மைனஸ் 2W தட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பி 80 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 90. இப்போ நாம் பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு 120 80ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 9600 வருது. மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு பி 110 இந்த 70ஆல் பெருக்கணும். இது 70ஆல் பெருக்கினா நமக்கு 7700. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 1900 ஸ்கொயர் மீட்டர்னு வருது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து 13வது கேள்வி அடுக்குக்குறி விதிகளில் இருக்குது. முதல்ல இந்த ப்ராக்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறம் இந்த ப்ராக்கெட்டை ஃபினிஷ் பண்ணுவோம். ரெண்டுமே அடிமானம் 1, அடுக்குகள் வேறவா இருக்குது. பெருக்கல்ல இருந்தால் கூட்டிக்கங்க. ஸோ அடிமானம் 4 அப்படியே போடுங்க. 5 மைனஸ் 3 அடுக்கு என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதிட்டேன். டிவைடட் பை 2 இதனுடைய அடுக்கு வகுத்தல்ல இருந்தால் கழிச்சுக்குங்க. 8 மைனஸ் 5. ஸோ ஈஸியாக போச்சு. 4/2 டிவைடட் பை 2/3. 4/2 என்பது 16 டிவைடட் பை 2/3னா 8. விடை 2. ஆப்ஷன் பி தான் சரி. 14வது கேள்வி. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 10% அதிகரிக்குது. தற்போதைய மக்கள் தொகை 60500. 2 ஆண்டுகளுக்கு முன் அதன் மக்கள் தொகை என்ன? 2 ஆண்டுகளுக்கு முன்னுள்ள மக்கள் தொகையை Pன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? பாப்புலேஷன். சார் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம கூட்டு வட்டி ஃபார்முலா தான் இதற்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா வருஷா வருஷம் 10% அதிகரிக்குது இல்லையா? கூட்டு வட்டிக்கு கூட்டுத்தொகை ஃபார்முலா P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஸோ இப்போ அதிகரித்த தொகை எவ்வளோனா 60500. இப்போ நாம் கண்டுபிடிக்க போகிறது P. R என்ன சார்? 10%. n என்ன சார்? 2 வருடங்கள்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. n = 2. இதை நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். P × 1 + Rக்கு பதிலாக 10/100 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 60500. P இன்ட்டு இது பாருங்கள் 0 கேன்சல் ஆகிடுது. குறுக்கு பெருக்கல் மூலமாக 11/10
இன்ட்டு 11/10 இஸ் ஈக்குவல் டு 60/500. ஸோ இது மாதிரி இருந்தால் 11ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்க வேண்டி வரும், ஈஸியாக இருக்கும். 5 11 55, மீதி 5, 5 11 55, பக்கத்தில் 2 0. திரும்பவும் 11ஆம் வாய்ப்பாட்டால் அடிச்சோன்னா 5 11 55, பக்கத்தில் 2 0. இப்போ என்ன ஆகுது, P இஸ் ஈக்குவல் டு 500 பெருக்கல் இந்த 100. ஸோ பக்கத்தில் 2 0 போட்டோன்னா 50,000ன்னு வருது. ஆப்ஷன் சி தான் சரி. கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. இதுவரை நம்ம வீடியோவை லைக் பண்ணலை அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த வட்டி வீதத்தில் ஒரு தொகை 15 ஆண்டுகளில் எளிய வட்டியில் 3 மடங்கு ஆகும்? இந்த 3 மடங்கு 2 மடங்கு அப்படின்றதுக்கு ஏற்கனவே ஒரு தனி வட்டியில் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதை பார்த்தவங்களுக்கு இது ஒரு நிமிஷ கணக்கு தான், அவ்வளோதான். இப்போ 3 மடங்கு ஆகுதுன்னா என்ன சொல்லி கொடுத்தேன், 200 போடுங்க, என்ன கணக்கில் எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் அதை டிவைட் பண்ணி போடுங்க, ஆன்சர் வந்துடும்னு சொன்னேன். ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணால் 13.33%. சார் அந்த வீடியோவை நான் பார்க்கல சார் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உடனே போய் கமெண்ட்டில் லிங்க் இருக்குல்ல, தேடி பிடிச்சி படிச்சுடுங்க. ஆப்ஷன் சி தான் சரி. இதனோட பார்ட் 2 வீடியோ விரைவில் வெளியிட போகிறோம், மறக்காமல் ஸ்டே டியூன்ட்.